கடந்த 5 ஆண்டுகளாக சிறந்த நிர்வாகம், உறுதியான சட்டம் ஒழுங்கு நிலை, திறமையும் கல்வி சிறப்பும் பெற்ற இளைஞர்கள் என அனைத்திலும் சிறந்து விளங்கும் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. பொருளாதார வளர்ச்சியில் முன்னிலையில் விளங்கும் தமிழ்நாட்டின் வெற்றி அரசு ஊழியர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பும் ஓய்வில்லாத உழைப்புமே மிக முக்கிய காரணம். அரசின் வலிமையை மேலும் உயர்த்தும் வகையில் 9801 நபர்கள் பணி நியமன ஆணைகளை பெறும் இந்த மகத்தான விழாவில் வருகை தந்து இளைஞர்களின் எதிர்காலத்தை ஒளிரச் செய்யும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்போடு வரவேற்கிறோம். அரசு வேளையில் சேர உள்ள இளம் தலைமுறையினரின் பட்டியல்கள் சில. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக 45,126 இளைஞர்களும், சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 24,927 நபர்களும். நான் அரசு பணிக்காக 2020 படிச்சுட்டு வரேன். கிராமப்புறத்துலேருந்து வர என்ன போகிற பசங்களுக்கு 4 முதல்வர் திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக கல்வித்துறையில் 12,894 ஆசிரியர்களும். 2013 டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தேன். 12 ஆண்டு கால போராட்டம் இது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 11,244 மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களும் பணி வாய்ப்பு பெற்றுள்ளனர். கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் 16,427 பேர், சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமை துறையில் 16,782 பேர், நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் மூலம் 5,520 பேர், போக்குவரத்து துறையில் 5,169 பேர், வருவாய்த்துறையில் 5,047, ஊரக வளர்ச்சித் துறையில் 737, சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையில் 412 நபர்கள் என பலருக்கும் அரசு பணி வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. பணியில் இருக்கும்போது இயற்கை எய்திய 5,899 அரசு பணியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணிகள் வழங்கப்பட்டுள்ளன. சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வென்ற தமிழ்நாட்டை சார்ந்த 177 வீரர் வீராங்கனைகளுக்கு அரசு பணி என ஒட்டுமொத்தமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு 1,55,131 இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணிகளில் நேரடியாக நிரந்தர வேலை வாய்ப்பினை உருவாக்கி தந்துள்ளது. வேலை வாய்ப்பிற்காக இளைஞர்களின் தகுதியை உயர்த்திடும் நோக்கில் 48,65,050 உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகளும், 65,69,020 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை நல்கும் நோக்கில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூலம் புத்தாக்க பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசின் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி வகுப்புகள் மூலம் பயின்ற 1,563 தேர்வர்கள் இன்று அரசு அதிகாரிகளாக பொறுப்பேற்று மக்கள் சேவையாற்றி வருகின்றனர். அரசு பணி பெற்று மக்கள் சேவையாற்ற வரும் புதிய அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த வாழ்த்துகள். தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவுகளை நிறைவேற்றி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான இந்த சாதனை பயணம் தொடரும். வெல்வோம் ஒன்றாக.